back after a long time. You're watching me UV on my channel. இது வரைக்கும் என் சேனல்ஸில் நான் வந்து ஃபிலிம்ஸ்க்கு பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து ஐ ஷேர், அதுக்கப்புறம் கான்செப்சுவல் வீடியோஸ்னு நடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ தாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கவுண்ட் ஆன் மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. So today this video is going to be a countdown on the amazing அமெரிக்கன் மாப்பிள்ளைகள் தமிழ் சினிமா has given us. ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சபைக்கு நடுவே எல்லாரும் கூடி இருக்கும்போது கண்ணுல கண்ணீரோட ஹீரோயின் வந்து அப்படின்னு அழுக சொல்லும் போது ஓகே என்னதான் அவமானப்பட்டிருந்தாலும் ஜென்டில்மேன்ல ஓகே ஃபைன் நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த அறையை விட்டு ஏஞ்ச் போன அந்த ஜென்டில்மேனை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் for kind information நம்ம காமெடிக்காக மட்டுமே இன்வால்வ் பண்ண கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஹாரிஷ் from பாய்ஸ் இவர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவருக்கு வந்து நிறைய சீன்ஸ் எல்லாம் அந்த மூவில கிடையாது. ஐ திங்க் ரெண்டு சீன்ல தான் இவருக்கு வந்து பாருன்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா இவங்க அக்கா வந்து பொண்ணு வந்து ஓடி போயிட்டாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாடா அப்படின்னு சொன்னாலும் ஓகேக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாரு. அதுக்கப்புறம் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சாங்க, நான் இப்போ அதை டைவர்ஸ் பண்ணி கூட்டு வரேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகேக்கா அமெரிக்கால இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுக்கா ஓகே பாரு. ஆனா லாஸ்ட் வரைக்கும் மொக்க வாங்கிக்கிட்டே தான் இருப்பாரு விவேக் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அது பட்சம் எத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருக்கிட்ட இருந்து மொக்க வாங்குவாரு. பட் ஆனாலும் ஒண்ணு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாரு. அக்கா டிவோர்ஸ்க்கு அப்புறம் கூட ஏத்துக்கிற மனப்பக்கம் அங்கே இருக்கு. ஜஸ்ட் கையில் எழுந்தது இட் டசன்ட் மேட்டர் டு மீ. தேங்க்ஸ். பிரசாந்த் from A ரொம்ப அழகா இருக்கேன். ஏன்னா நான் இந்த படத்துல வந்து ஐ திங்க் டோட்டலா 3 நிமிஷம் வருவாரு, அவ்வளவுதான் இந்த படத்துல வருவாரு. ஆனா வந்து பயங்கர பில்டப் எல்லாம் கொடுப்பாரு. ரித்திக் ரோஷன் மாதிரி யாரோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க வீட்டுல அப்படின்னு எல்லாம் வந்துட்டு ஸ்னேகாவோட தங்கச்சி இந்த வந்து இவருக்கு பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க. இவரு வந்து சிரிச்சுக்கிட்டே பஜ்ஜி சப்ஜிலாம் நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அண்ட் பொண்ணு பார்க்க வந்து உட்காந்துருப்பாரு. அப்பதான் கரெக்டா ஸ்னேகா போய் இல்லப்பா நான் ஹரியதான் லவ் பண்றேன், சாரி என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இருப்பாங்க. இவர் அதுக்கப்புறம் காமிக்கவே மாட்டாங்க. இவர் பாட்டு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம இப்படி இருப்பாரு. ரொம்ப சங்கடம் ஒருத்தர் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா. என்னோட கசின் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டப்போ நோன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப நான் நினைக்கிறேன் அவன் தான் எனக்கு கரெக்டான மேட்ச். அப்பா அவனை விட ஒரு பெட்டர் பர்சன் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. ராஜி ஃப்ரம் மினிலே. ஏன்னா மத்த 2 கேரக்டர்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் அந்த பொண்ணு போய் பார்த்தாங்க, அந்த பொண்ணு வந்து எனக்கு மனசுல வேற ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு அவன் முடிஞ்சு போச்சு. பட் இந்த படத்துல அப்பாஸ்க்கு ரீமாசன் கூட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் நடந்து முடிஞ்சிச்சு. அண்ட் கம் ஆன், ரீமாசன் மாதிரி ஒரு அழகான பொண்ணு கூட உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிச்சுன்னா who will not fall in love? அந்த மாதிரி கனவுகளோட காதலோட அவர் இந்தியா திரும்பி வரத்துக்குள்ள நான் தான் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி மாதவன் உள்ள வர மாதவன் கோலு ரீமா எல்லாருக்கும் ஸ்கோர் பண்ணி போயிடுறாரு. அண்ட் அப்பாஸ் பிகம்ஸ் அமெரிக்கன் பாப்புலர். அவ கழுத்துல நான் தாலியை கட்டல, அவளுக்கு ஒண்ணுதான்டா பிடிச்சிருக்கு. ஒண்ணுதான். கேப்டன் வினோத் from கண்கொண்டேன். சரி எனக்கு சத்தியமா அவரை மாதிரி தான் நானும் மொக்கையா பாடுறேன். பட் ஐஸ்வர்யா ராய் ஒரு சிங்கர் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சார் அவங்களை மட்டும் நான் பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணிக்கோன்னு காலையே விழுந்துடுவேன் அப்படின்னாரு. ஐ திங்க் இந்த கேரக்டர் தான் வந்துட்டு அந்த ஹீரோயினை அப்படியே பேட்ரனைஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. பட் ஹீஸ் இன் ஃபுல் ஈவ் ஆஃப் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் நீ வர வேண்டாம், இங்கேயே உட்காந்து ஒரு ட்ரீம்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாம், பேசினா மட்டும் போது என்கிட்ட அப்படின்னு கேட்பாரு. ஆனா அதுக்கு ஐஸ்வர்யா ராய் வாய்க்கு வந்து சொல்ற ஒரே வார்த்தை நிறைய பேசிட்டேன், நான் இன்னொரு லவ் பண்ணிக்கிட்டேன் மூஞ்சில் அச்சா மாதிரி அப்படியே சொல்லுவாங்க. அப்படியே வந்து பையனு மூஞ்சி எல்லாம் சுருங்கி போயிடும். ஐயோஸ்ரியாலி எனக்கு இந்த பாட்டு தான் இந்த படத்துல நீங்க நிஜமாவே கண்டிப்பா வந்து ஐயோ அந்த பையனை இப்படி அழுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா ஹி கம்ஸ் இன்டு आवर லிஸ்ட். இல்ல இப்ப நான் காதலிச்சிட்டு இருக்கேன், அவருக்கு இது தெரியாது. ஐயோ என்னடி சொல்றடி. சஞ்சய் from புனிதத்தில் என்னை கருது. அதாவது இப்போ வந்து தலைக்கு வந்து ஒரு 40+ ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சுங்க. ஆனாலும் ஐயோ சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர்ஸ்டைலோட கொல்லுறானே அப்படின்னு அனுஷ்காவே வந்து அலைய விட்டவர் வந்து தலை. பட் இவரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாரு. அப்ப வந்து தலையெல்லாம் கூட நான் ஆகல. அப்ப வந்து ஆசை அஜித்குமார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அமெரிக்க மாப்பிள்ளையா அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆசை அஜித்குமார் கிடைக்கும் போது யாருனால வேணாம் சொல்ல முடியும். இந்த படத்துல ரோஜா வந்து சொல்லுவாங்க கவிதான் என்ன பண்றது, அதாவது இந்த விஷயம் வந்திருக்காரு. உங்க எல்லா ராசியோடையும் மிஸ்டர் செல்வத்தை என் வாழ்க்கை துணையா நான் தேர்ந்தெடுக்கிறேன்.
R1 from SNL. அதாவது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து அவங்க ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆன காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த சாக்லேட் பாய், அமுல் பேபி, ட்ரீம் ஹீரோ இந்த பேர்களெல்லாம் தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் டெஃபினெட்லி வந்து ஆர்யா இஸ் ஒன் ஆஃப் தட். அவர் வந்து அமெரிக்க மாப்பிள்ளையா ஆப்போசிட்டா உட்காந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கா, நீங்க இப்படிப்பட்டவங்களா அப்படிப்பட்டவங்களா அப்படின்னு அவ்வளோ ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கும்போது திடுதிட்டு கண்ணுல தண்ணி கூட அப்படியே ஏஞ்சி போயிட்டு அவர் என்ன நினைப்பாரு, அந்த பையன் இந்த பொண்ணோட போதா இருக்கும் அப்படின்னு அவரையும் கொண்டு விட்டாங்க இந்த படத்துல. ஏ சக்தி 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 ஃப்ரெண்ட்னு சொன்னா ஒருவேளை லவ்வரா இருப்பானோ? The list of American mapplayers wouldn't at all be complete if at all I did not tell this story. எத்தனை பொண்ணியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அலைப்பாய்தில் ஆரம்பிச்சு கண்ட நாள் முதல் யாரடி மூவின்னு படம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவரை மட்டும் எந்த பொண்ணும் ஓகே அப்படின்னு சொல்லவே மாட்டேங்குது. அதனால இவரை பற்றி உங்களுக்கு தெரியாதது வேறென்றும் இல்லை. ஆகையால் இவரையே சூப்பர் ஸ்டார் ஆஃப் அமெரிக்க மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இந்த உரையை பிடிப்பிட்டு. Nobody in US consulate could believe that I have never gone to the US before and I don't have US visa. Because everybody is that, hey, you only NRI return mappillai, you know? So that was an amazing list of America மாப்பிள்ளைகள். பட் ஆனால் எனக்கு சத்தியமா ஒரு டவுட்டுங்க, இந்த அமெரிக்கால மாப்பிள்ளைங்க மட்டும் தான் பார்ப்பாங்களா, இந்த இந்தியன் மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் அமெரிக்க பொண்ணுங்கெல்லாம் சத்தியமா பார்க்க மாட்டாங்களா? அஃப்கோர்ஸ் நாங்களும் படிக்கிறதுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் வேலை செய்வோம். I think I have to dig deep into that நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்டை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, this is me, Yuri, signing off to this video. And most importantly, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க and also subscribe.